அனைவருக்கும் வணக்கம். நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள். கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். என் பெயர் லட்சுமி. என் பெற்றோர் நான் படித்து முடித்த உடனேயே மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பித்தனர். கணேஷ் என்பவர் என்னை பெண் பார்க்க வந்தார். அவருக்கு அப்பா மட்டுமே. அம்மா சின்ன வயதிலேயே இறந்து விட்டார். அவரது அப்பா மனைவி இறப்பிற்கு பின் திருமணம் செய்து கொள்ளவில்லை. தன் மகனையும் மகளையும் வளர்த்து ஆளாக்குவதிலே தன் வாழ்க்கையை கழித்து விட்டார். அவரது மகள் கல்யாணத்திற்கு பிறகு தன் அப்பா தன்னோடுதான் இருப்பார் என சொல்லி அவரை அவளோடு அழைத்து சென்று விட்டாள். கணேஷ் மட்டும் தனியாக இருந்து வந்தார். அவர்களது வீடு 2 மிகப்பெரிய அறைகள், கிச்சன், ஸ்டோர் ரூம், பெரிய ஹால் மற்றும் ஒரு பெட்ரூம், மாடியில் சின்ன கிச்சன் மற்றும் ஹால் என மிகப்பெரிய வீடாக இருந்தது. அவர்கள் பெண் பார்க்க வந்தபோது அனைத்தையும் கூறினார்கள். அவ்வளவு பெரிய வீட்டில் கணேஷ் தனியாகவே இருப்பதாகவும், திருமணத்திற்கு பிறகு கணேஷும் நானும் அந்த வீட்டில்தான் இருப்போம் எனவும் கூறினார்கள். எங்கள் இருவருக்கும் பிடித்து போக எங்கள் திருமணம் நடந்து முடிந்தது. எங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக தொடங்கியது. 1 மாதம் வாரம் சினிமா, பார்க் என சுற்றினோம். 1 மாதம் எனக்கும் என் கணவருக்கும் அந்யோன்யம் அதிகமானது. இருவரும் அனைத்து விஷயங்களையும் பரிமாறிக்கொண்டோம். அன்று இரவு இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் போது அவர் தன் கல்லூரி வாழ்க்கை, தன் நண்பர்கள் என பேசிக் கொண்டிருக்க நானும் என் கல்லூரி வாழ்க்கையை பற்றி பேசத் தொடங்கினேன். அப்போது என் காதல் பற்றி அவரிடம் சொல்லிவிட்டேன். நான் சொல்லும் போது அமைதியோடு ஆர்வமாக கேட்டுக்கொண்டிருந்தார். அந்த நாளோடு வாழ்க்கையின் நிம்மதி பறிபோனது. அதன் விளைவு அடுத்து வந்த நாட்களில் தான் தெரிந்தது. என் கணவரின் நடவடிக்கையில் நிறைய மாற்றங்கள் தெரிந்தது. வேலை முடிந்து எப்போதும் வரும் நேரத்தில் அவர் வருவதில்லை. ரொம்ப லேட்டாக வரத் தொடங்கினார். நான் ஏன் லேட்டா வரீங்க என்று கேட்டதற்கு வேலை இருந்துச்சு என பதில் சொன்னார். என் மொபைல் பாஸ்வேர்டு அவருக்கு தெரியும் என்பதால் நான் தூங்கிய பிறகு என் மொபைல் போனை எடுத்து பார்க்க ஆரம்பித்தார். இது எனக்கு தெரிய வர அவரிடம் முடிந்து போன பழைய விஷயங்களை பற்றி நான் பேசியிருக்க கூடாது என்பது மட்டும் எனக்கு தெளிவாய் தெரிந்தது. இதை எப்படியாவது பேசி தீர்த்து விடணும் என முடிவு செய்து கொண்டேன். என் கணவரின் வருகைக்காக காத்திருந்தேன். அவர் வீட்டிற்கு வந்ததும் இருவரும் சாப்பிட்டு முடித்துவிட்டு எங்கள் அறைக்கு சென்றோம். நான் அவரிடம், நான் பழசு எதையும் உங்ககிட்ட மறைக்க வேண்டாம் என்றுதான் என் பழைய காதலை பற்றி சொன்னேன். மற்றபடி என் மனதில் இன்று உங்களை தவிர வேறு யாரும் இல்லை என்று நான் அவரை சமாதானம் செய்தேன். அவர் என்னை அணைத்து கொண்டு அதெல்லாம் ஒன்றுமில்லை என சமாதானம் ஆனார். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சம்பவம் மறந்து வீட்டில் பழைய மகிழ்ச்சி குடிகொண்டது. வீட்டை பராமரிப்பது மிகப்பெரிய வேலையாக இருந்தது. எனவே மேல் வீட்டை நான் வாடகைக்கு விடலாம் என என் கணவரிடம் பேசினேன். சரி, நல்ல குடும்பமாக பார்த்து வைக்கலாம் என்றார். நானும் புரோக்கரை வரவழைத்து வீடு வாடகைக்கு விடுவதை பற்றி சொல்லி, நல்ல குடும்பமாக இருந்தால் சொல்லுங்கள் என சொல்லி வைத்தேன். 1 மாதத்தில் ஒரு வயதான அம்மாவும் அவரது கணவரும் தனியாக வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் இருந்த வீட்டை காலி செய்ய சொல்லிவிட்டார்கள். எனவே வீடு கேட்டு வந்திருக்கிறார்கள் என அவர்களை அழைத்து வந்திருந்தார் புரோக்கர். அவர்களை பார்க்கும்போது ஏதோ உறுத்தல் எனக்குள் ஏற்பட்டது. அவர்கள் நார்மலான மனிதர்கள் போல் தெரியவில்லை. நான், உங்க மகன் மகள் யாரும் இல்லையா என்று அவர்களிடம் கேட்டேன். எங்களுக்கு குழந்தை இல்லை, அவருக்கு நான் குழந்தை, எனக்கு அவர் குழந்தை என்றனர். வாடகை எப்படி கொடுப்பீர்கள் என நான் கேட்க, புரோக்கர் வேகமாக, இவர் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர், பென்ஷன் வருவதால் வாடகை கொடுப்பதில் எந்த பிரச்சனையும் இல்லை என்றார். நான் என் கணவரிடம் கேட்டுவிட்டு சொல்கிறேன் என சொல்லி அனுப்பினேன். அவர்கள் வீட்டை விட்டு வெளியேறி ஆட்டோவில் ஏறிக்கொண்டிருக்கும் போது பைக்கில் வந்த என் கணவர் அவர்களை பார்த்து தலையாட்டினார். ஆனால் நான் என் கணவர் அவர்களை பார்த்து தலையசைத்ததை சரியாக கவனிக்கவில்லை. அவர்கள் சென்ற பிறகு வீட்டினுள் வந்து என் கணவர் அவர்களுக்கு வீடு பிடித்திருக்கிறதா என்றார். எனக்கு ஆச்சரியம். அவர்கள் வீடு பார்க்கத்தான் வந்தார்கள் என எப்படி தெரியும் என்றேன். அவர் சிரித்துக்கொண்டே, இந்த வீட்டிற்கு யார் வரப்போகிறார்கள்? நீதான் சொன்னாயே மேல் வீட்டை வாடகைக்கு விடலாம் என்று, அதை வைத்துதான் சொன்னேன் என்றார். அவர் சொன்ன பதில் எனக்கு திருப்திகரமாக இல்லை என்றாலும் சரி என தலையாட்டிவிட்டு அவருக்கு சாப்பாடு ரெடி பண்ண கிச்சனுக்குள் சென்றேன்.
உள்ளே வந்தவர் என்னை சமாதானம் செய்வது போல் என்னை பின்னால் இருந்து கட்டி அணைத்தபடி, நான் கேட்டதற்கு பதிலில்லையே என்றார். அவர் பிடியிலிருந்து விலகி, என்ன என்றேன். அவர்களுக்கு வீடு பிடித்திருக்கிறதா என்று கேட்டேன் என்றார். சுயநினைவுக்கு வந்த நான், அவர்களுக்கு வீடு பிடித்திருக்கிறது, வயதானவர்கள் என்றாலும் மாடி வீடு ஓகே என்கிறார்கள், பெரிதாக கீழே வரமாட்டோம், அதனால் மாடி என்பதால் எந்த பிரச்சனையும் இல்லை என்கிறார்கள். ஆனால் எனக்கு தான் ஏதோ உறுத்தலாக இருக்கிறது. என் கணவரிடம் கேட்டுவிட்டு சொல்கிறேன் என சொல்லி அனுப்பியுள்ளேன். நீங்க என்ன சொல்றீங்க என்றேன். அவர்கள் ஆட்டோவில் ஏறும்போது அவர்களை பார்த்தேன். பாவமாக இருந்தது. அவர்கள் இருந்துவிட்டு போகட்டும் என்றார். அடுத்த நாள் புரோக்கரிடம் சொல்லி அவர்களிடம் அட்வான்ஸ் பெற்றுக்கொண்டு குடிவர சொன்னேன். பெரியவர்கள் இருவரும் சிறு வேனில் பொருட்களை ஏற்றிக்கொண்டு வந்தனர். அவர்கள் வரும் சமயம் என் கணவர் வீட்டில் இருந்தார். அவரே அவர்களது பொருட்களை மேலே ஏற்றினார். அவர்கள் என்னிடம் எதுவும் சொல்லாமல் மேலே போய்விட்டனர். பால் காய்ச்சி கொண்டு வந்து கொடுப்பார்கள் என எதிர்பார்த்து ஏமாந்து போனேன். அதன் பிறகு பெரிதாக அவர்களை பற்றி யோசிக்கவில்லை. 2 நாட்களில் என் கணவர் ஆபீஸில் சுற்றுலா ஏற்பாடு செய்துள்ளார்கள் என கூற நானும் அவரும் சுற்றுலாவிற்காக கிளம்பினோம். அப்போது மேலே சென்ற என் கணவர் வீட்டை பார்த்து கொள்ளுங்கள் என கூறிவிட்டு வந்தார். 3 நாட்கள் சுற்றுலா முடிந்து வீட்டிற்கு வந்தோம். நாங்கள் வரும்போது மணி இரவு 7 இருக்கும். அந்த பெரியவர்கள் இருக்கும் வீட்டில் லைட் எதுவும் எரியவில்லை. நான் என் கணவரிடம் இவர்கள் எங்கே போயிருப்பார்கள் என்றேன். வீட்டில் தான் இருப்பார்கள் என்றார். அப்போ ஏன் லைட் எரியவில்லை என்றேன். வயதானவர்கள் தூங்கி இருப்பார்கள், நீ வேண்டுமானால் போய் பார்த்துவிட்டு வா என்று கூறிக்கொண்டே எங்கள் வீட்டு கதவை திறந்தார். நீங்கள் போய் பார்த்துவிட்டு வாங்க என்று கூறிவிட்டு மாடியின் கீழ்ப்படியில் நின்று கொண்டேன். என் கணவர் மேலே சென்றவுடன் லைட் எரிந்தது. பேசும் சத்தம் கேட்டது. பின் என் கணவர் கீழே இறங்கி வர லைட் அணைந்தது. கீழே வந்த என் கணவர், பாவம் தூங்கிக் கொண்டிருந்தவர்களை வீணாக எழுப்பிவிட்டேன் என்று சொல்லிவிட்டு என்னை அழைத்து கொண்டு வீட்டிற்குள் சென்றார். அதன் பிறகு ஒவ்வொரு நாளும் கவனிக்கத் தொடங்கினேன். மாலை ஆனவுடன் எங்கள் வீட்டின் வாசல்படியில் உட்கார்ந்து மேலே பார்ப்பேன். 1 வாரமாக அவர்கள் வீட்டில் இரவு லைட் போடுவதே இல்லை. அன்று என் கணவர் வந்தவுடன், இவர்கள் நடவடிக்கை எனக்கு பயமாக உள்ளது, வீட்டில் லைட் போடுவதே இல்லை, உடனே அவர்களை வீட்டை விட்டு காலி செய்ய வேண்டும் என்றேன். நீ ஏன் தேவையில்லாமல் மனதை போட்டு குழப்பிக் கொள்கிறாய்? அவர்கள் பென்ஷன் பணத்தில் குடும்பத்தை ஓட்டுகிறார்கள். கரண்ட் பில் அதிகம் வரும் என நினைத்து கூட சிக்கனமாக இருக்கலாம். நீ வேண்டுமானால் மாலை இருட்டியவுடன் மேலே சென்று அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று பார்த்துவிட்டு வா, அப்பொழுது உனக்கே தெரியும் என்றார் என் கணவர். இல்லை, அவர்கள் இங்கு இருக்க வேண்டாம் என நீ நினைத்தால் நான் அவர்களிடம் நாளைக்கே போய் வீட்டை காலி செய்யுங்கள் என சொல்லிவிடுகிறேன் என்றார். வயதானவர்கள் என்பதை தவிர எனக்கு வேறொன்றும் இல்லை, வேறு யாராவது குடிவரட்டும் என்றார் என் கணவர். என் கணவர் சொல்வதும் சரிதான் என யோசித்துவிட்டு, நான் மேலே சென்று பார்க்கிறேன், அதன் பிறகு முடிவெடுக்கலாம் என என் கணவரிடம் சொன்னேன். அடுத்த நாள் என் கணவர் காலையில் வேலைக்கு செல்லும் போது மாடிக்கு சென்றுவிட்டு கீழிறங்கி சென்றார். ஆனால் அவர் மாடிக்கு சென்றது எனக்கு தெரியாது. நான் மாலை நேரம் வருவதற்காக காத்திருந்தேன். 6 மணி வாக்கில் நான் வீட்டின் வெளியே வந்து மாடியை பார்த்து கொண்டு உட்கார்ந்திருந்தேன். அவர்கள் லைட் போடவில்லை என்றால் மேலே சென்று என்ன செய்கிறார்கள் என பார்த்துவிட வேண்டும் என்ற முடிவோடு நான் கீழே காத்திருந்தேன். மணி 6:30, இருள் பரவத் தொடங்கியது. அப்போது மாடி வீட்டில் லைட் எரிந்தது. அத்தனை நாள் போடாத லைட் எப்படி இன்று போட்டார்கள் என உறைந்து நிற்க என் கணவர் எதிரே வந்தார். எப்போதும் 8 மணிக்கு வரும் கணவர் இன்று இவ்வளவு சீக்கிரம் வந்துவிட்டார் என்றவுடன் மனதிற்கு ஏனோ சந்தோஷம் எழவில்லை. மேலே லைட் போடப்பட்ட நேரம் இவர் வருகிறார் என மனதிற்குள் பல கேள்விகள் என்னை துளைத்துக் கொண்டிருக்க என் அருகே வந்தவர் என் தோள்களில் கை வைத்து வா என்று என்னை உள்ளே அழைத்து வந்தார். என்ன, மாடிக்கு போய் லைட்டை போட்டுவிட்டு வந்தாயா என்றார் என் கணவர். அந்த கேள்வியும் எனக்கு அவர் மீதான சந்தேகத்தை அதிகப்படுத்த செய்தது. ஏன் சீக்கிரம் வந்தீங்க என்றேன். வேலை முடிந்தது, வந்துட்டேன் என்றார். அதற்கு மேல் நான் ஒன்றும் கேட்டுக்கொள்ளவில்லை. அன்று இரவு என் கணவர் மிகுந்த சந்தோஷத்தோடு இருந்தார்.
அப்படி அவரை இதுவரை நான் பார்த்ததே இல்லை. அனைத்து நிகழ்வுகளும் சேர்ந்து கொள்ள அன்று எனக்கு தூக்கமே வரவில்லை. என் கணவர் மிகுந்த சந்தோஷத்தோடு தூங்கிக் கொண்டிருந்தார். அடுத்த நாள் நான் அதே போல் காத்திருக்க மாடி வீட்டில் லைட் எரிந்தது. அப்போது எதிரில் என் கணவர் வந்து கொண்டிருந்தார். நேற்று பார்த்த அதே சந்தோஷம் அவர் முகத்தில் தெரிந்தது. அன்று இரவும் நான் தூக்கமில்லாமல் தவித்தேன். என் கணவர் நிம்மதியாக மனநிறைவோடு தூங்கிக் கொண்டிருந்தார். அன்று இரவு என்ன ஆனாலும் சரி, நாளை அலுவலகத்திலிருந்து என் கணவர் வருவதற்குள் மாடிக்கு சென்று பார்த்து விடுவது என முடிவெடுத்துவிட்டு படுத்தேன். அடுத்த நாள் இரவு முழுக்க தூங்காததால் பகலில் நன்றாக நான் தூங்கினேன். மாலை 6 மணி இருக்கும்போது மாடிப்படி ஏறினேன். நான் மாடி ஏறும் சத்தம் கேட்டு மாடியில் இருந்து அந்த வயதான அம்மா தலையை நீட்டி எட்டி பார்த்து ஐயோ என அலறினார். மாடி ஏறிக்கொண்டிருந்த நான் அந்த சத்தம் கேட்டு பயந்து ஓடி வந்து வீட்டிற்குள் என் அறையில் வந்து ஒளிந்து கொண்டேன். என் கணவர் 6:30 மணிக்கு வீட்டிற்கு வர மாடி வீட்டில் லைட் எரிந்தது. அதை பார்த்து சந்தோஷமாக வீட்டிற்குள் வந்தவர் என்னை தேடினார். அவர் வந்தவுடன் நான் ரூமுக்குள் இருந்து வெளியே வந்து அவரை கட்டிக்கொண்டு அழத் தொடங்கினேன். நடந்த விஷயத்தை அவரிடம் கூறினேன். இனி அவர்கள் இருக்கும் வரை நான் இந்த வீட்டுக்கு வரமாட்டேன் என என் கணவரிடம் கூறிவிட்டு என் பெட்டிகளை எடுத்துக்கொண்டு வேகமாக வீட்டை விட்டு புறப்பட்டேன். அவர் முகத்தில் இருந்த சந்தோஷம் மறைந்து சோகம் குடிகொண்டது. என்ன செய்வதென்று தெரியாமல் உட்கார்ந்தார். நான் அவரை பற்றி கவலைப்படாமல் வீட்டை விட்டு வெளியேறி நடந்து சென்று கொண்டிருந்தேன். சுதாரித்துக் கொண்டு என் பின்னால் ஓடி வந்த கணவர் என்னை தடுக்கவில்லை. மாறாக என்னை பஸ்ஸில் ஏற்றி என் அம்மா வீட்டில் விட்டுட்டு அவர் மட்டும் கிளம்பி வந்து விட்டார். நான் நடந்த விஷயங்களை என் அம்மாவிடம் கூறி அழுதேன். என் கணவர் மீது உள்ள சந்தேகத்தையும் என் அம்மாவிடம் கூறினேன். நான் கூறியதை வைத்து என் அம்மாவால் எனக்கு எந்த விளக்கத்தையும் கொடுக்க முடியவில்லை. அவரும் என் கணவரின் நடவடிக்கையை கேட்டு குழம்பி போனார். அவர்கள் இருக்கும் வரை நான் அங்கு போவது இல்லை என உறுதியோடு இருந்தேன். 1 வாரம் ஓடியது. என் கணவர் எங்கள் வீட்டிற்கு வந்தார். நடந்த விஷயங்களுக்கு மன்னிப்பு கேட்பதாகவும் இனி அவர்களால் எந்த பிரச்சனையும் இல்லை என்றும் புரோக்கரை வரவழைத்து பேசி அனைத்தையும் சரி செய்து விட்டேன் என்றார். என் அம்மா அவரிடம், நடந்த விஷயங்களை கேள்விப்பட்ட எனக்கே பயமாயிருக்கு, இதுல என் பொண்ணை வர சொல்றீங்க என்றார். என் கணவர் வழக்கம் போல் வயதானவர்கள் என்பதால் பாவம் பார்க்கிறேன் என்றார். நான் அவரிடம் அவர்களை வீட்டை விட்டு காலி செய்ய சொல்லிவிட்டீர்களா என்றேன். இல்லை, பாவம் என்றார். நீ வந்து பார், அனைத்து பிரச்சனையும் தீர்ந்து விட்டது என்றார். அவர்கள் காலி செய்யாமல் நான் அங்கு வரப்போவதில்லை என்று முடிவாக கூற சாப்பிடாமல் கூட அப்படியே கிளம்பி சென்றார். 2 வாரங்கள் அவரிடம் இருந்து எந்த தகவலும் இல்லை. நான் என் கணவருக்கு ஏதாவது ஆகிவிடுமோ என பயந்து கொண்டிருந்தேன். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை முகத்தில் சந்தோஷத்துடன் எங்களது வீட்டிற்கு வந்தார். வந்தவர் அவர்களிடம் வீட்டை காலி செய்ய சொல்லிவிட்டதாகவும் அவர்களும் 2 வாரத்தில் வீட்டை காலி செய்வதாக சொல்லிவிட்டார்கள் என்றும், நானே அவர்களுக்கு நல்ல வீடு பார்த்து கொடுத்து விட்டேன், அந்த வீடு இன்னும் 1 வாரத்தில் காலியாகிவிடும், பின்னர் அவர்கள் காலி செய்து விடுவார்கள் என்றார். என்னால் முழுவதுமாக சந்தோஷப்பட முடியவில்லை. இன்று மாலை நீ என்னுடன் வீட்டிற்கு வா, நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியவில்லை என்றார் என் கணவர். நான் என் அம்மாவிடம் கூற என் அம்மா அனுப்ப முடியாது என திட்டவட்டமாக தெரிவித்து விட்டார். என் கணவர் என்னை ரூமுக்குள் அழைத்து சென்று காலில் விழாத குறையாக கெஞ்சினார். நானும் உள்ளுக்குள் பயத்துடன் நீங்கள் 1 வாரம் என்னுடன் தான் இருக்க வேண்டும் என்ற கண்டிஷனோடு வருவதாக ஒத்துக்கொண்டேன். என் அம்மாவை சமாதானப்படுத்தி நான் என் கணவருடன் அன்று மாலை கிளம்பினேன். நாங்கள் செல்வதற்காக என் கணவர் கார் ஏற்பாடு செய்திருந்தார். காரில் ஏறி வீட்டை நோக்கி பயத்துடன் கிளம்பினேன். கார் வீட்டை நெருங்கிய போது மணி 6:30. மாடியை பார்த்து கொண்டே வந்தேன். மாடி வீட்டில் லைட் எரிந்தது. எனக்கு சற்று நிம்மதியை தந்தது. வீட்டின் வாசலில் கார் வந்து நிற்க காரில் இருந்து இறங்கிய நான் எங்களது வீட்டை பார்த்தேன். வீடு திறந்து கிடந்தது. என் கணவர் என் தோளை பற்றி கொள்ள நான் நடந்து வந்தேன். அப்போது உள்ளே இருந்து மாடி வீட்டில் இருந்த அம்மா கையில் ஆரத்தி தட்டுடன் வந்து எங்களை வரவேற்றார். பின்னர் எங்களுக்கு காஃபி கொடுத்துவிட்டு மாடிக்கு சென்று லைட்டை அணைத்து விட்டு படுத்து கொண்டனர்.
அடுத்த நாட்களில் பகலில் கீழிறங்கி வந்த அம்மா என்னிடம் பேசத் தொடங்கினார். எனக்கு வீட்டு வேலைகளில் சின்ன சின்ன உதவிகள் செய்யத் தொடங்கினார். ஒரு நாள் மாடியில் இருந்து சாப்பிடும் நேரத்தில் அந்த அம்மாவும் கணவரும் வந்து சாப்பிட்டு போனார்கள். எனக்கு அவர்கள் மீதான பயம் போயிருந்தது. என் கணவன் சந்தோஷமாக ஆபீஸ் செல்ல ஆரம்பித்தார். அவர்கள் யார்? என் கணவர் அவர்களை ஏன் காலி செய்ய சொல்லவில்லை? அவர்கள் எப்படி 3 வாரத்தில் இப்படி மாறினார்கள் என்பதை அடுத்த பாகத்தில் பார்க்கலாம். தொடரும். நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். நன்றி.